கூலி உயர்வு கோரி திருப்பூர் கோவை விசைத்தறி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவமணிகண்டனிடம் கேட்கலாம். நவமணிகண்டன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 2.5 லட்சம் விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. கடந்த 20 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் வருகின்ற 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களும் 4 முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அதாவது கூலி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுவரை எந்தவிதமான உடன்பாடு ஏற்படாத நிலையில் வருகின்ற 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் விசைத்தறி, அதாவது கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நம்மிடம் பூபதினன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஆனால் தொடர்ந்து இந்த போராட்டமானது 20 நாட்கள் கடந்து நடந்துட்டு இருக்கு. சுமார் 500 கோடிக்கு மேலே வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ உங்களோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது? என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க? கடந்த வேலை நிறுத்தத்துக்கு பிற்பாடு கோவை, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் முறை 4 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அதில் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் ஜவுளி உற்பத்தியாளர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை நூற்றுக்கணக்கான ஜவுளி உற்பத்தியாளர்கள் அதனுடைய பட்டியலெல்லாம் கோவை, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே கோவை, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக அனைத்து பகுதி ஜவுளி உற்பத்தியாளர்களையும் அழைத்து சுமூகமாக ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு நியாயமான ஒரு புதிய கூலி உயர்வை ஏற்படுத்தி இந்த வேலை நிறுத்தத்தை முடிவு கொண்டு வரணும்னு நான் கேட்டிருக்கிறேங்க. தொடர்ந்து நீங்கள் அமைச்சரை பார்த்துருக்கீங்க, நிறைய மனு கொடுத்துருக்கீங்க, திருப்பூர் அப்புறம் கோவை கலெக்டர்லாம் சந்திச்சிருக்கீங்க. அதை தொடர்ந்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு ஜவுளி உற்பத்தியாளர்களாக வராங்களா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை? நாங்கள் கடந்த 2 தினங்களுக்கு மூலம் அமைச்சர்களிடம் நேரடியாக சந்தித்து எங்கள் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினோம். அவர் மாவட்ட ஆட்சியர்களிடம் கலந்துள்ளதாகவும் விரைவில் மாவட்ட ஆட்சியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு ஏற்படுவதாக அவர்களுக்கு அறிவுறுத்தியதாக அமைச்சர்கள் கூறியுள்ளார்கள். இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சிறிய அளவு தான் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். ஏன்னா அனைத்து பகுதி ஜவுளி உற்பத்தியாளர்களும் இது கலந்து பேச்சுவார்த்தை கலந்துட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு விரைவில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த முடிவு விரைவில் எட்டப்படாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னமா இருக்குது? விரைவில் முடிவு எட்டப்படாமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் இன்னும் வேகப்படுத்தி ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் அனைவரையும் வரவைக்கிறதே எங்களுக்கு முக்கியம். முதல் இதுங்க, அனைத்து பகுதி ஜவுளி உற்பத்தியாளர் வந்து இந்த பேச்சுவார்த்தை துவங்கினாத்தான் இதுக்கு ஒரு விரைவில் முடிவு எட்டப்படும். இப்போ குறிப்பிட்ட அளவு ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் நிறையா பகுதியில் இருக்கிற ஜவுளி உற்பத்தியாளர் இன்னும் கலந்துக்காமல் இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக இதில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. எத்தனை உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? காடா துணிகள் எவ்வளோ தேக்கம் அடைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட இந்த 20 நாள் வேலை நிறுத்தத்தில் கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 1,25,000 விசைத்தறிகள் மூலமாக 500 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இவர்களோட போராட்டம் காரணமாக பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் கலந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.